கேள்விகள் கேட்கும் பொழுது கைண்ட் ரிக்வெஸ்ட் என்னன்னா எஸ்கே அண்ணனும் சேதனனும் இங்க மேடையில் அவரோட நிக்கணும் அப்படின்ற எங்க ஆசை. ஒரு 2-3 கேள்விகள் மட்டும்தான். சோ இவ்வளவு நாள் இந்த பயணத்துல இன்னைக்கு ஒரு பயங்கரமான ஒரு ஹீரோவா சூரியன் மாறி இருக்காரு. சூரியனை தமிழ் சினிமாவோட ரொம்ப முக்கியமான 2 ஹீரோஸ் உங்க பக்கத்துல இருக்காங்க. 2 பேர்ல இருந்தும் ஒரு விஷயம் எடுத்துக்கணும் அப்படின்னா என்ன எடுத்துக்கீங்க? ஹீரோ சூரிய அவர்கள் சேதன் ஒரு விஷயம் எடுத்துக்கணும், எஸ்கே ஒரு விஷயம் எடுத்துக்கணும். தம்பிக்கிட்ட இருந்து ஒரு டான்ஸ் எடுத்துக்கணும்னு சொல்றாங்க. எஸ்கே டான்ஸ், மாமா கிட்ட இருந்து பாடி லாங்குவேஜ். ஓகே சூப்பர். சோ இப்போ வந்து ஹீரோ சூரியன் ரீமேக் பண்ண போறாரு ஏதோ ஒரு படம்னா எஸ்கேனோட படம் எந்த படம் ரீமேக் பண்ணுவீங்க? சேதனோட படம் எந்த படம் ரீமேக் இல்லனா பார்ட் 2 பண்ணனும்னா அண்ணனோட இந்த படங்களை எடுப்பீங்க? வருத்தப்படாத வாழ்க்கை சொல்லுங்க. அது அவர் தானே ஹீரோ. அது இல்லனே, அவர் இல்லனே, அவர் வந்து உங்க ரோல் பண்ணனும் அப்படிங்கற. அவர் ரோல் யார்? கோஸ் அண்ணி கேளுங்க. கோஸ் பண்ணி யார் நான் பண்ணுவா? அந்த நானே பண்ணிடுறேன். டபுள் ரோல் டபுள் பாத்தீங்களா? அத கூட யாரும் கொண்டு தர மாட்டேன். நானே தான் பண்ணுவேன். தம்பி நீங்க பண்ணுங்க தம்பி. விஜய் பண்ணுவேன். விஜய் ஹீரோ அது பண்ண மாட்டேன். அடடா இவரே இல்ல. தம்பி அது கவுண்ட் வர காமெடி பண்ணட்டும். சரி. மாமா படம் வந்து சூது கபூர். ஏய் ஓகேண்ணா, கூடு விட்டு கூடு போயிடாரு சூரியண்ண. ஒரு நாள் எஸ்கேனோட பாடியில உடம்பு இருந்தீங்கன்னா என்ன பண்ணுவீங்க? ஒரு நாள் சேதனோட உடம்பு இருந்தீங்கன்னா என்ன பண்ணுவீங்க? போயிட்டு ஒரு 10 புடி தம்பி உடம்பு போட்டு ஒரு 10 புடி சேர்த்து டக்குனு அட்வான்ஸ் வாங்கிட்டு வந்துருவேன். ஆமா எல்லாம் ஒரு 2030 வரைக்கும் டேட் இருக்காது. பெரிய அமௌண்ட் வாங்கி பேங்க்ல போட்டு நான் பாட்டு போய் நறுக்குன்னு உட்காந்துருக்கேன். மாமா உடம்பு போட்டா இங்கேயும் அதே மாதிரி நிறைய பேருக்கு அட்வான்ஸ் ஆகும் இல்லாம இந்தி பக்கம் போயிட்டு வளர்த்து பாம்பே பக்கம் ஒரு 10 சக்கை வாங்கிட்டு அப்படியே ஆந்திரில் அமெரிக்கான என்ன மாமான்னு கேட்டு ஒரு பக்கம் சார்கார வாங்க சாப்பிடலாமான்னு கேட்டு அப்புறம் தீபிகா பண்ணி பார்த்துட்டு அவங்கள்ட்ட 5 நிமிஷம் பேசிட்டு அது வந்துருவேன். அவங்க நம்ம வந்துருவோம். அதுக்கு மறுநாள் நான் ஒரு நாள் தானே, அதுக்கப்புறம் இவங்க 2 நாள் பாத்துக்கிற போறாங்க. ஏன்னா அதுக்கப்புறம் அவங்க அவங்க பாட்டு. இப்போ ஹீரோ சூரியனுக்கு ஒரு அட்வைஸோ இல்ல ஒரு டிப்போ இல்ல நீங்க ஃபாலோ பண்ற கோட்டோ ஏதோ ஒண்ணு சேதன ஒரு விஷயம் எஸ்கேன் ஒரு விஷயம் சொல்லணும்னா ஒரு அட்வைஸா ஃப்ரெண்ட்லியா அன்பா எதுனா சொல்லணும் ஒரு ஷேர் ஏதாவது ஒண்ணு சொல்லணும் என்ன சொல்லுவீங்க? சேதன ஒரு விஷயம் நம்ம ஹீரோ கேள்வி ஆரம்பிக்கும் போது ஏதோ நாங்க ரொம்ப சீனியர் மாதிரி ஏதோ எல்லாம் ஒன்னா வந்துதான். அட்வைஸ்லாம் ஒன்றும் இல்லை. இந்த எஸ்கே டிராவல்ஸ் ஒன்று வந்து ஒரு ஏதோ ஒரு பயம் ஓரத்தில் இருக்குன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு தேவையில்லை. அப்புறம் நிறைய பேருந்து வச்சுக்காங்க. தொழில சின்சியரா பண்ணாதவங்களுக்கு தான் பயம் இருக்கும். ரொம்ப நேர்மையாகவும் சின்சியரா பண்ற ஒருத்தர் தொழில் எதுவுமே விடாது. நல்லா இருக்கும். இப்போ நான் திருப்பி வந்துடுவோமோ அப்படின்னு உன்னை வேற ஒருத்தவங்க எப்படி பாக்குறாங்கன்னு எனக்கு சந்தேகத்துக்கு தான் பதில் சொல்ல தேவையில்லைன்னு நினைக்கிறேன். நம்ம என்னவா பார்க்கணும்னா அவருக்கு எல்லாமே தெரியும். கிளியரா தான் போயிட்டு இருக்காரு. நீங்க அவர் படங்கள்லாம் பார்த்தாலே தெரியும். எதுவுமே நம்ம சொல்ல தேவையில்லை. ஒரு விஷயம் எங்க 2 பேருக்கு இப்போ நடக்கலாம் வச்சு பார்த்தா ஏதோ நாங்க வந்து சின்னதா ஒரு பையன் வந்திருக்கான். அவன் வந்து அட்வைஸ் பண்ற மாதிரி நீ யாரு சிவா தெரியும்ல. சைதாப்பேட்டையில வெண்ணிலா கூட்டு நடிக்கும் போது இரவு முழுவதும் தம் அடிச்சு பேசியிருக்கோம். நிறைய கதை சொல்லியிருக்கேன். அவன் வாழ்க்கையே ஒரு நாள் படமானோட சுவாரஸ்யமா இருக்கும். இதுக்காக சொல்ல நிஜமா அவன் லைஃப் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஜர்னி அவனோடது. அதனால எங்க 2 பேருக்கும் இந்த இளைய தலைமுறைக்கு ஏதாவது கண்டிப்பா நீங்க அவரை தான் கேட்கணும். அவர் ஈஸ்ட்மேன் கலர்ல இருந்து நினைச்சிட்டு இருக்காரு. இல்ல சொல்றேன் சின்ன குழந்தை நட்சத்திரமா இருக்கும். அதனால அண்ணன் தான் அட்வைஸ் சொல்லணும். நான் அட்வைஸ் இல்ல. இன்னும் நீங்க மேலும் எவ்வளவு உயரத்துக்கு போனாலும் கருப்பா லீனா ஒரு கதை நாயனா மாறணும் எப்பவுமே விட்டுறாதீங்க. ஏன்னா அவனை எங்க போனாலும் கூட கூட்டிகிட்டே போயிருக்கேன். இதெல்லாம் சொல்லுங்க. ஒரே ஃபைனல் ஆசை. சூரியனோட ஆபீஸ்ல ரொம்ப முக்கியமான ஒரு 2-3 போட்டோஸ் மட்டும் இருக்கும். இப்ப எடுக்கக்கூடிய ஒரு புகைப்படமும் கண்டிப்பா ஒரு ஆபீஸ்ல வரணும்ன்றது ஒரு ஆசை. அந்த சைடு உங்களோட அன்பு மாமா, இந்த சைடு அன்பு தம்பி, 2 பேரும் உங்களுடைய அன்பை ஒரு அழகு முத்தமா சூரியனுக்கு ஒரே நேரத்துல கொடுத்தீங்கன்னா அதை விட ஒரு ஸ்பெஷல் மூமெண்ட் இருக்காது.